Thank you. How nice. என்ன ஷாப் மேடம் பாத்து so soft. உங்க விரல் ஒவ்வொன்றும் 1 லட்சம் பெறும். இன்ஷூர் பண்ணுங்க மேடம். தேங்க்ஸ். விரல் அங்க இல்ல. ஓ இல்ல மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக உலக எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சி தின ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த ஓடி வரும் இளைய தலைமுறையினரை வருக வருக என மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் புயல் வேகத்தில் ஓடி வந்து முதல் பரிசை தட்டி சென்ற இந்த இளைய தலைமுறைக்கு மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக பரிசினை வழங்குகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொடுங்க. புயல் வேகமா ஓடி வந்தீங்களா? ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்றீங்களா? நோ, திடீர்னு ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி. ஓடியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஓடின. திடீர்னு அந்த உணர்ச்சி ஏற்பட காரணம் ஒரு பெண். உணர்ச்சியை தூண்டி அதோட அந்த பெண் நின்றுருந்தா கூட நான் இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்க மாட்டேன். என் பின்னாடி ஓடி வந்து ஊக்குவிச்சாங்க. அவங்க மட்டும் உற்சாகப்படுத்தலன்னா நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருக்க மாட்டேன். பின்னாடியே வா. ஆமா, டேய் ஓடுறா ஓடுறான்னு எனக்கு அவங்க கொடுத்த உற்சாகத்துல தான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி வந்தேன். விட்டா அட்லாண்டா ஒலிம்பிக்ல ஓடி இருப்பேன். யார் சார் அந்த பெண்? உமாவா? கிண்டலா? எந்த தாயாவது தான் மகனுக்கு கால் வலிக்க ஓடு ஓடுன்னு துரத்துவாங்களா? என் காதலி அந்த தேவரை தான் என்ன உற்சாகப்படுத்தினாங்க. நான் உங்களை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். அவங்களோட கஞ்சாட கடத்த கூட போதும். நான் நெருப்பை தாண்டி கடல்ல கூட நீந்த தயாரா இருக்கேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. என்ன பாக்கணும்னா நம்பர் 12 KM கோல் ஸ்ட்ரீட், சைதாப்பேட், மெட்ராஸ் 15ல வந்து பார்க்கலாம். உனக்காக காத்துட்டு இருப்பேன். குட் மார்னிங். டேய், என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? என்னன்னு கடன் கொடுக்கறவங்களோட அட்ரஸ் கடன் வாங்குறவங்களுக்கு தெரியாம எப்படி? எதுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியல ஆள் வச்சு அடிக்கவா? அதுலன்னு கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டுமேனு நேத்து உங்க அட்ரஸ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டா அந்த பொண்ணு உன்னை இங்க தேடி வந்து உன்னை கட்டி புடிச்சு ஐ லவ் யூ சொல்லுவான்னு நினைக்கிறியா? ஏதோ நேர்மையான பையனா இருக்கிறேன்னு இறக்கப்பட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா என்ன டார்ச்சர் பண்றியா? அண்ணே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்பதான் காதல்ல பாதி கிணறு தாண்டி இருக்கேன். மீதி கிணத்து என்ன தாண்ட சொல்றியா? அது எப்படி பாதி கிணறு தாண்டேன்னு சொல்றீங்க? வா கிணத்துக்கு போலாம். தாண்டி காட்டு. அண்ணே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒரு பேச்சுக்கு நீ கரெக்ட்னு சொல்லு, உள்ள முடிச்சு வச்சிருவாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஒழிச்சுக்கங்க. போடா, என் வீட்டுல வந்து என்னையே ஒளி சொல்றியா? அந்த பொண்ணு வந்துட்டாங்க. வந்துட்டாளா? ஆமா, அந்த பொண்ணு மட்டும் இல்ல, கூட என்ன ஒருத்தர் வரான். யார் அவன்? போடா. ஹாய் பாபி. சரி நான் இல்ல இவன் தானே. நான் இல்ல எல்லாத்துக்காரன் அவன் தானே. பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். அநேகமா கத்தியாத்தான் இருக்கு. இந்த வயலன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். கண்ணை மூடுறான். கார்ல இருக்கிற பாப்பா இந்த கடுதாசியை உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. மொட்டையா வாடாங்க. வா. ராசா உன் பேர் என்னடா? மயில்சாமி. மயிலு மயிலுன்னு கூப்பிடுவாங்க. ராசா இன்னைக்கு இவன் ஒரு ரவுடின்னு என்ன பயமுறுத்தியாடா? உருவம் அப்படின்னு என்ன உருவம்? ஏப்பா என்ன லெட்டர்?
மேற்படி அட்ரஸில் இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கவும். சந்திச்சிருவோம். இங்க மதுன்னு நீங்க வருவீங்கன்னு மயிலக்கா சொன்னாங்க. உட்காருங்க. உட்காருங்க. சரி, உங்களுக்காக ஸ்பெஷல் ஷோ ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. இடம் வாங்க ராசா. இப்ப நான் தடுமாறி போய் நிக்கிறேன். எது சொன்னாலும் எனக்கு கேட்க. கடைசி அந்த காட்சி பார்த்துட்டு வருவோம். வாங்க சார், நீங்க ஒரு ரவுண்ட் ஆடலாம். வாங்க. வாயோ ஏரியா வண்டியில போட்டோ எடுத்தாங்க. மூஞ்சி மறைக்காதீங்க, மூஞ்சி மறைக்காதீங்க. போலீஸ் பிடிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே இப்ப பேச. நீ மக்களுக்காக புரட்சி பண்ண லீடரு. உன் போட்டோ பத்திரிகையில பார்த்தோன்னு ஜனங்க எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணிருக்காங்கடா. மான கேடுறான். ஏரியா இங்க இருந்து ஏறத்தான் முடியும். இறங்கினா மண்ணுக்குள்ளதான் இறங்கணும். சார் ஏறுங்க சார். சார் பாருங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஹாய் ஹீரோ, எப்படி நம்ம ஏற்பாடு? ஏற்பாடு நல்லா தான் இருக்கு. உள்ள ஏ கிளாஸ் தானே. சும்மாரா. கூட்டத்துல அட்ரஸ் சொல்றேன். இப்ப கூண்டட போ. ஏய், 4 பேர் பாக்குற மாதிரி நடு ரோட்ல என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு ஒன்னு சொல்ல வைக்கல. என் பேர் நாதன் இல்ல. சரிதா போடா. போடாப்பா. என்ன சொல்ல ஒன்ன சொன்னா. என்ன சொல்லல ஒன்னதான். போடி. வணக்கம் சார். ஏய், அங்க என்னடா வேடிக்கை பார்த்துருக்க? ஜாமீன் ஆர்டர் கூட. உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் வெளியே இருக்கான். வெளியே இருக்க வேண்டிய நம்ம எல்லாம் உள்ள இருக்கிறோம். என்ன கோயின்சாமி சார், ஆள் இழைச்ச மாதிரி இருக்கிய? அது ஒண்ணு இல்ல சார், சம்சாரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா. அதுதான் நீ அர்த்தராத்திரி ரைடு போயிருக்க சார். நான் அப்பவே சொன்ன வேண்டாம் வேண்டான்னு. எல்லாம் இந்த வந்தது. சரி விடுங்க, இதெல்லாம் எப்ப பார்க்க போறோம்? டேய், இது என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூர் பெரிய கோயிலா? போடா பண்ணாட பரதேசி பயமாவன். சார், சென்ட்ரல் ஜெயில போய் கல்லோடப்பமோ கழுதிம்பமோ கவலையோட உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா குடுமையும் குல்லாவோட வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க சார். அண்ணே சும்மா இருக்கீங்களா? குடுமி சார், சும்மா இருக்க சொல்றேன் சார். குடுமி இல்ல பங்க். ஓ, பங்க் கடை வச்சிருக்கீங்களா? என்ன தெரியுங்க சார்? பார்வரியன்ஸ், நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில உங்களை ஜாமீன் எடுக்க வரல. சரோஜா வீடு நான் ரெகுலரா போற வீடு. திடீர்னு போலீஸ் சைடு வந்துருச்சுன்னு ஓன்னு அழுதா. செல்லுலார்ல போன் பண்ணி ஓன்னு அழுதா சார். தெரியாதனமா உனக்கு செல்லார் வாங்கி கொடுத்துட்டு ஏன்டா உயிர் எடுக்கிற? அவங்கள ஜாமீன் எடுக்க வந்தேன். சரி பாவமாச்சேன்னு உங்களே எடுத்தேன். தம்பி, தப்பு பண்ணுங்க, இந்த வயசுல தான் பண்ணணும். அதுமா சாக்ரட்டிஸ் என்ன இருந்தாலும் முதலாளி தான். இப்ப என்ன நான் பெருச்சாளி நேரம் சொன்னேன்? என்ன மாதிரி பிகரே சும்மா கட்ட மாதிரி கப்புனு தண்ணி கொண்டு நீந்திரா. அதை பார்க்காம ஏன்டா ஒப்பாரி வைக்கிற? நான் அதுக்காக இப்படிப்பட்ட பேரலைக்கு ஆண்டவன் அடுத்த நாட்டுல படைக்காம நம்ம நாட்டுல படைச்சு நம்ம கண்ணு முன்னாடியே டை அடிக்கல. அதை பார்த்து தண்ணி ஆனந்த கட்டி விடுற. எப்படி நல்லா இருக்குல்ல? அவன் தான் சின்ன பையன் வேடிக்கை பாக்குறான்னா நீங்களும் கூட சேர்ந்துட்டு. இத பாக்குறதுக்கு சின்ன பையன் வேற பெரிய மனுஷன் வேறையா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாத்திர வேண்டியது. விளையாடாம வாங்கின எல்லாமே ரெடி. இத நான் வண்டியில பிக்ஸ் பண்ணிட்டா என் ஜாப் ஓவர். அண்ணா என்ன நான் இதை மாட்டுறேன். யாராவது வராங்களான்னு பார்த்து. இங்க வரவங்க பாக்குறேன். ஐயோ குடிச்சிட்டா. இந்த பாம்பு, அந்த பாம்பு வைக்கிற பாவத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஐயோ அண்ணா, இது காதல் பாம்புன்னு. என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு அவளை சொல்ல வைக்கிற பாம்பு. எந்த பாம்பா இருந்தாலும் அதை வைக்கிறதுக்கு துணையா இருக்க மாட்டேன். சாந்தமா இங்க நின்று நான் சைட் அடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. வேண்டாம், அந்த பண்ணி கூட கூட்டி போ. மனித வெடிகுண்டா யூஸ் பண்ணிக்க. உங்களை கூட்டிட்டு வந்ததே வேஸ்ட். டேய், நீயாவது வர போறியா இல்லையா? சாரி, இந்த நிமிஷத்துல இருந்து அண்ணனுக்கு நான் சீசன் ஆயிட்டேன். மட்டும் தானே? ஏன் சிசியா கம்முடா. குருவே, குரு சொல்றது சிசியம் கேட்கணும் இல்ல? ஆமா, அதானே குடுத்துருமா. என்னடா அது? செத்து போயிடுறே. செத்து போயிடுறா. நீ எல்லாம் எதுக்குடா வாழ்ற? ட்ரெயின் கிஸ்டா, ட்ரெயின் கிஸ். இங்க நான் ஒண்ணு குடுக்குறேன். இது அப்படியே கேட்ச் பண்ணி கொண்டு போய் அங்க ஒரு பொண்ணு வருது இல்ல, அதுகிட்ட குடு. அது பதிலுக்கு ஒண்ணு குடு. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடு. என்ன? கேட்ச் கேட்ச். அப்படியே எடுத்து ஓடுறேன்.
இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப பாஸ்டா. ஆமா. பதிலுக்கு அவ ஏதாவது கொடுத்தாளா? கொடுத்தா கொடுத்தாளா? ஆ. எங்க கொண்டடா? இந்தாங்க. ஏண்டா ஜென்மச்சரி முடிச்ச மூஞ்சிக்கு முன்னால செருப்பியாடா காட்டுற? அவதானே கொடுத்தா. அவ கொடுத்தாளா இல்ல நீ எடுத்துட்டு வந்தியா? இல்ல, நான் ஏய், நீ கொடுத்தா. கிரிமினல் ஆச்சே, நீ எடுத்துட்டு போ. போடா. என்ன, போடா. நல்லா இருக்கேன். போடா. டேய், அந்த பொண்ணு பையோட வெளிய வருவா. கபால்னு ஒரே அமுக்கு. அந்த பைய புடிக்கிட்டு அப்படியே ஓடணும். உண்மையிலேயே திருடிட்டு ஓடுவீங்களே, அந்த ஓட்ட ஓடக்கூடாது. ஒரு மனுஷன் பின்னால ஓடி வந்து கப்புன்னு புடிக்கிற ரேஞ்சுக்கு ஓடணும். Okay, sir. நான்சென்ஸ். ஓகே பாஸ், இந்த நேரத்துல சொல்லுங்கடா. ஓகே பாஸ். அது எப்படி பையோட வருவான்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுக்கறேன். இது மாடர்ன் சொசைட்டி. ஹேண்ட்பேக் இல்லாம பிச்சைக்காரி கூட வெளியே வர்றது இல்லடா. ஓகே பிரதர். ஓகே. அப்புறம் மிஸ்டர் நாதன், ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் காசு கொடுத்தாலும் மூக்குக்கு மேல சாரிடா நச்சு நச்சு 4 அடி கொடுத்தா எவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அவன் திருப்பி அடிச்சான்னா நீங்க க்ளோஸ். திருப்பி அடிப்பாங்களா? சம்டைம்ஸ். அதான் சம்டைம்ஸ்ன்றாங்களே. அப்ப நான் கிளம்பட்டுமா? அண்ணே, ஆமாம் பிரதர், ஃபைட் எல்லாம் ஹீரோ தான் பண்ணணும். அதான் லாஜிக். என்னண்ணே ஐடியா கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. எல்லா சீன்லயும் இருந்திருக்கீங்க. ஃபைட் முடியற வரைக்கும் இருக்க வேணாமா? அப்ப ஒரு கண்டிஷன். ம். உங்க காதல் சக்சஸ் ஆகி உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அப்ப உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வைப்பாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள பாலும் பழத்துக்கு பதிலா நானே இவனு ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டுமா? இப்ப சாக்கா இருக்குல்ல, அதான் சில சீன்ல நாங்க அவாய்ட் ஆயிரணும். அப்பதாப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அபி சார், யாருங்க? நீங்க தான். என்ன யாருமே அப்படி கூப்பிட்டது இல்ல. போடா போ. நாங்க அவாய்ட் ஆயிரணும். அப்பதாப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அபி சார், யாருங்க? நீங்க தான். என்ன யாருமே அப்படி கூப்பிட்டது இல்ல. போடா போ. சூப்பர் பவுலர் நீ. விழவே விழாத இருந்த விக்கெட்டை ஒரே அடியில் அடிச்சு வீழ்த்திட்டியடா. இல்லண்ணே, வழக்கமா கிரிக்கெட்ல பவுலர் பந்து வீசினா பேட்ஸ்மேன் தான் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா எங்க விளையாட்டுல பந்து வீசின பவுலர் நானே அவுட் ஆயிட்டேன். போய் சொல்லாதே. இந்த விளையாட்டுல அவுட் ஆனது பவுலரும் கிடையாது, பேட்ஸ்மேனும் கிடையாது. ஐடியா கொடுத்த அம்பையர் நான் தான் அவுட் ஆயிட்டேன். ஏண்டா உண்மையிலேயே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? என்ன அப்படி கேட்ட? ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே அது மட்டும் தான் சொன்னாரா? உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. கண்ணுல காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா. அப்படி போட, அப்படி போட, அப்படி போட, அப்படி. ஹாய் மது, என்ன இந்த நேரத்துல? இதுக்கு முன்னாடியே வந்துக்கலாமே. காதலுங்கிறது ஷிஃப்டா? கவுண்டர்ல டோக்கன் பஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து பாக்கணுமா? அதுக்கு இல்லம்மா, ஆனா அவங்க அம்மா எதுக்கு? ஒரு வயசு பொண்ணு இந்த நேரத்துல வந்திருக்கே, உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? ஆஹா, இப்பெல்லாம் வயசு பொண்ணுங்களை வீட்டுல தேடுறது இல்ல, வயசு பசங்களுக்கு தான்ப்பா தேடுறாங்க. நானே லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். என்னன்னு? நாதன் ஒரு 24 வயசு தடி எனக்கு கடத்திட்டான். காலையில 10 மணிக்கு 10 லட்சத்தோட வரலன்னா எழுதியிருக்கேன். நீ புரட்சி நாயகிதான். பணத்தோட எந்த அட்ரஸ்க்கு வர சொன்ன? இங்கதான் வர சொன்னேன். வர்றவன் கூட போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டான்னா பெண்ட கழட்டிடுவா. பாத்தியாப்பா? நாதன், போலீஸ் வந்து அவங்க பெண்ட கழட்டட்டும். நாம தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய பெண்டிங் இருக்கு. வந்துக்கோ. என்ன இவங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? காவேரி பிரச்சனை. இவங்க 2 பேரும் தானே போய் தீர்க்க போறாங்க. இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? அவங்க 2 பேரும் எங்க போறாங்க? இப்ப நம்ம 2 பேரும் எங்கடா போறது? ஏன்? அதான் பெண்ட கழட்ட வர்றானுங்களே.